ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபாவதி கார்த்திக் பற்றின டீட்டெயில்ஸ் மொத்தமாகவே கலெக்ட் பண்ணி அதை ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கோட அப்பா அம்மா இவங்க தான், அவர் கூட பிறந்தவங்க அருண் ஆனந்த். அதுவும் இல்லாமல் அவர் பெரிய மல்டி மில்லியனர். அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ராஜா சேதுபதியோட பேரன் இவர் தான். இவர் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணுன்றதுக்காக தான் அவங்க மாமாவை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. 2 குடும்பத்தையும் அப்படிலாம் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மேடம், நம்ம எத்தனையோ கேஸ் எடுத்திருக்கோம், ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் 2 குடும்பத்தை சேர்க்கணும் தானே பார்த்துருக்காரு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே தீபாவதி, இல்லை, நமக்கு ஒரு கிளைண்ட் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் நம்ம சின்சியராக இருக்கணும். அதனால் இந்த விஷயத்த நான் ஈஸ்வரிக்கு சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஈஸ்வரி ரூம்லேருந்து வருவாங்க. தீபாவதியை எப்படியாச்சும் மீட் பண்ணி உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்கே எல்லாருமே இருக்கிறத பார்த்து, ஐயோ இவங்கக்கிட்ட வேற எல்லாம் உண்மையை சொல்லிட்டு தான் போகணும் போல இருக்கே, எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு வேற கேட்டுட்டு இருப்பாங்களே, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக போவாங்க. உடனே சந்திரா எங்கக்கா போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்வாங்க. ஏன்க்கா நீ தனியாக போகிறேன், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாமுண்டி சிவ வரும்போது கால் ஸ்லிப் ஆகிடும். அதை பார்த்த உடனே உட்காந்துட்டு போங்கம்மா அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. ராஜராஜனும் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி போயிட்டுருப்பாங்க. திரும்பவும் அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகிடும். அதனால் சரி வாங்கம்மா, நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு போ, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, எங்கே போகிறீங்க அப்படிலாம் விசாரிப்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி, நான் தான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கார்த்திக் அத்தை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போங்களேன் அப்படின்வாங்க. உடனே ஈஸ்வரி இதுக்கு மேலே உட்காந்தா டைம் ஆகிடும், நம்ம உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு கார் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அவங்க காலில் பாம்பு கொத்திடும். அதனால் அவங்க கத்துவாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாருமே வருவாங்க. என்னாச்சுன்னு விசாரிக்கும்போது காலில் பாம்பு கொத்திருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் ஈஸ்வரி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு வைத்தியம் பார்க்குற அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க காலில் கட்டெல்லாம் போட்டு வைத்தியெல்லாம் பார்த்துட்டு, காலை மட்டும் அசைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஈஸ்வரி நான் ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னு எழுந்து போவாங்க. ஏன்னா தீபாவதி கிட்ட உண்மையை கேட்கணுன்றதுக்காக. அப்போ கார்த்திக் அத்தை அதான் அவங்க காலை அசைக்க வேணாம் சொன்னாங்களே, கொஞ்ச நேரம் இங்கேயே அமைதியாக உட்காருங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, இல்லை மாப்பிள்ள நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக தீபாவதி கால் பண்ணுவாங்க. என்ன மேடம் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, உங்களை பார்க்கலாம் தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன், திடீர்னு பாம்பு கடிச்சிடுச்சு, என்னால் வர முடியல, அந்த விஷயம் என்னன்றதை எனக்கு ஃபோன்லேயே சொல்லிடுங்களே, அந்த ராஜா சேதுபதியோட பேரன் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதான் மேடம் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை, அவர் யாருன்றதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவதி, நாளைக்கு நீங்கள் வாங்க, எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபோனில் எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் புடவைக்காரர் புடவை எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே எதுக்காக இவர் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அப்போ கார்த்திக் இல்லை, நாளைக்கு மாமா சாமி ஆட போகிறாங்கல்ல, அதனால வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புது புடவை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் ராஜராஜன், இந்த விஷயம் பசங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் எனக்கே தெரியாமல் போயிடுச்சு பாரு, எங்கள் அப்பா சாமி ஆடும்போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, வீடே களை கட்டும், அது இதுன்னு எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு சந்திரா போதுமே, கொஞ்சம் டைம் கிடச்சா உடனே அவரோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவார், அவங்க அம்மா அப்பா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மயில் அவருக்குனாலும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரா அப்படியே முறைச்சிட்ருப்பாங்க. அப்போ ஈஸ்வரி, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போவாங்க. அப்போ கார்த்திக் நீங்களும் கூட இருந்து எடுத்து கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. மயில் ரோகிணிக்கு என்ன படம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களும் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதி எனக்கு ஒரு புடவை நீ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் நான் என்ன எடுத்து கொடுக்கறது, உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரேவதி, அதான் நான் கேட்குறேன்ல எடுத்து கொடு அப்படின்வாங்க. மயிலும் சகலை அதான் கேட்குறாங்கல்ல, கொஞ்சம் எடுத்து தான் கொடுங்களேன் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. ரேவதி அதை பார்த்துட்டு, எனக்கு இன்னொரு புடவை எடுத்துக்கூட அப்படின்வாங்க. இன்னொரு புடவை எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதான் கேட்குறேன்ல எடுத்துக்கூட அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் இன்னொரு புடவையும் எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்த மயில் என்னோட சகலைக்கு ரேவதி மேலே எவ்வளோ பாசம் பற்றியா, எவ்வளோ லவ் இருந்தால் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்வாங்க. அதை கேட்ட சுவாதி, எங்கள் அக்காவுக்கு தான் மாமா மேலே லவ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மயில் கேட்கும்போது,
நம்ம வேணா இத கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு லவ்வாலஜின்னு ஒரு மீட்டர் இருக்கு. அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்டின்னுவாங்க. அப்ப நீ காலேஜ்க்கு இதுக்கு தான் போறியா? சரி என்ன பண்ணணும்? அப்டின்னு மயில் கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் கண் சிமிட்டாம எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு தான் அவங்க மேல அதிகமான லவ் இருக்கு அர்த்தம் அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட உடனே கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஈஸ்வரி, ஏன் மாப்ள வேணான்னு சொல்றீங்க? நீங்க பண்ணுங்க. நாங்களும் இத பார்த்து சந்தோஷப்படுவோம்ல அப்டின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஓகே சொல்லிடுவாங்க. 2 பேரும் நிக்க வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே அத பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப கார்த்திக்கு ஃபோன் வரும். கண் சிமிட்டாமலே ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசிட்டுருப்பாங்க. மயில் வந்துட்டு, "பாத்தியா சகலைய" அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க. இங்க சுவாதியும் ரேவதி கிட்ட, "அக்கா நீ தான் வின் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் கண் சிமிட்டாமலே பார்த்துட்ருப்பாங்க. ஒருத்தரும் விட்டு குடுக்குற மாதிரியே தெரியவே இல்ல. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அன்ப வெளிப்படுத்துனதுனால 2 பேருமே வின்னர்ன்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, ஒருத்தர ஒருத்தர் விட்டு குடுக்காமலே அந்த அளவுக்கு நீங்க 2 பேருமே லவ்வா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, ஸ்வாதி எல்லாருமே சொல்லுவாங்க. ஈஸ்வரியும் வந்துட்டு, "என் பொண்ணு மேல நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க மாப்ள" அப்படின்னு சொல்லுவாங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷமா அவங்க ரூம்குள்ள போயிடுவாங்க. கார்த்திக் பின்னாடியே போயிட்டு, "சரி நான் உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நெனச்சேன். எதுக்காக நீ 2 புடவ எடுத்த?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத கேட்ட ரேவதி, "ஒண்ணு கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக நீ குடுத்த புடவைய நான் கட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு புடவ கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஹனிமூனுக்கு போகணும். நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா அங்க சுத்தி வரணும். அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்ட கார்த்திக், "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.